வணக்கம். நடந்ததென்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்று விஜயகாந்த் அவர் மனைவி மைத்துன் என்று மூவரும் ஒரு காகித கப்பலில் தனியே பயணம் செய்ய முடிவு செய்து விட்டார்கள். மிதக்குமா கேப்டன் கப்பல். இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? இது என்ன பார்வையை வாக்காளர்களுக்கு சொல்லுகிறது? இது குறித்து பேசுவதற்காக மூத்த அரசியல் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் அமைப்புச் செயலாளருமான பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களோடு நாம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தல் களத்திற்கு குறித்து உங்கள் பார்வையை சொல்லுங்கள். இந்த தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தல். இதில் பிரதான கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளெல்லாம் தனித்தனியே போட்டியிடுவோம், நாங்கள் முதலமைச்சராவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தேர்தலிலே தான் ஒவ்வொரு அணியாக நான் பார்க்கிறேன். இப்போ முதலமைச்சர் பதவிக்கு என்று எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 6-7 அணி வரும் போல தோன்றுகிறது இந்த தேர்தல். இதில் தன்னம்பிக்கையோடு இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதுதான் தெரிகிறது. 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் பலம் நழுவி பாலில் விழும் என்றார்கள். இந்த விஜயகாந்த் ஃபேக்டர் என்பது தமிழக அரசியலில் த பஸ்டட் பபுள் அப்படி என்பதாக நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் கட்சியை பற்றி எல்லாருமே தவறான கணக்கெடுக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். அதற்கு கருணாநிதியும் விதிவிலக்கல்ல. கருணாநிதி என்ன நினைக்கிறார் என்றால், விஜயகாந்த் கட்சி சேர்ந்தால் தனக்கு அந்த கூட்டணியிலே ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பித்தான் பழ நழுவி பாலிலே விழும் என்று சொன்னார். ஆனால் அது பழ நழுவி பாலிலையும் விழலை, காலிலையும் விழலை, சாக்கடையில் விழுந்தது என்கிற நிலைமைக்கு விட்டது. விஜயகாந்த் கட்சி 2005 துவங்கப்பட்டது. 2006 சட்டமன்ற தேர்தல். நான் துவங்கின காலத்திலிருந்து அந்த கட்சியில் இருந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். அந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு 10% அதிலிருந்தே இறங்க ஆரம்பித்து விட்டது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி போடவில்லை என்றால் அன்றே அந்த கட்சியினுடைய கதை முடிந்திருக்கும். அதனால தான் எப்படியும் அந்த கூட்டணியை சேர்ந்து அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே கூட்டணிக்காக பாடுபட்டோம். அவரும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வந்தார். 29 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். அது ஒரு திருப்பு முனை. அதிலிருந்து அந்த கட்சியை பலப்படுத்துகின்ற முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருந்திருப்பாரே ஆனால் இன்றைக்கு அரசியலில் ஒரு ஸ்திரமான இடத்தை பெற்றிருக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவருக்கு இன்னும் ஒரு 7%, 8% வாக்குகள் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அது அல்ல, 3% வாக்குகள் தான் அவருக்கு இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. இப்போ தனித்து நின்றாரே ஆனால் அது தெரிஞ்சிடும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா 15% வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தனியாக நின்றாரே ஆனால் தேர்தலுக்கு முன்னாலேயே விஜயகாந்த் கட்சி காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் ஒரு அரசியலில் ஒரு மோசமான முன்னுதாரணத்தை கட்சிகளுக்கு ஏற்படுத்தி விட்டாரா, அல்லது ஏற்கனவே இங்கே கட்சிகள் அதை அப்படி செய்து விட்டதை அவர் பின்தொடர்கிறாரா? இல்லை, அவர் ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விட்டார். அதாவது அவருக்குன்னு அந்த 2005, 2006 ஆண்டில் அதிமுகவுக்கு மாற்றாக அவர் வரப்போகிறார் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர் திரைப்படங்களில் நடித்தது, அதனால் ஒரு மாயை இருந்தது. ஆனால் ஒரு 2-3 வருஷத்துலேயே அந்த மாயை விலகிவிட்டது. ஏனென்றால் அவங்க கட்சியிலேயே கட்சி நிர்வாகிகளை போடுறதுக்கே பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி ஒரு அரசியலுக்கு வந்துட்டு அவங்க மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ அல்லது கிளைக்கழக செயலாளரோ மற்ற நிர்வாகிகளையோ போடுறதுக்கு பணம் வாங்கிறது. இவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா ஏற்கனவே இருந்தவனை அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டு மறுபடியும் பணம் வாங்கிட்டு இன்னொருத்தவனை போடுறது. இன்னைய வரையிலும் அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா, அந்த கட்சி ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு இருந்த சொத்து, இன்றைக்கி அந்த நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இருக்கிற சொத்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா சொத்து வளர்ந்துருக்கிறது. எப்படி? கீழே உள்ள தொண்டர்களை இவங்க வஞ்சித்து அவங்ககிட்ட பணத்தை வாங்கி வசூல் பண்ணி அப்படியே வாழ்ந்து விட்டார்கள். இப்போ அவர் விளம்பரமோ அல்லது பெரிய
ஏழைகளுக்கு இலவச திட்டங்கள் அது இதுன்னெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அவர் சொந்த காசில் அல்ல, கட்சிக்காரனை பூரா செலவு பண்ண வச்சு பல குடும்பங்கள் திவாலாகிவிட்டன. அதுதான் அந்த கட்சியில் உள்ள நிலைமை. ஆகவே இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. அது அவருக்கு தெரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, இன்னும் தனக்கு வந்து செல்வாக்கு இருக்குது, தான் அதாவது இப்போ திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக தான் வரலான்னு நினைக்கிறாரு. அந்த நிலைமை இன்றைக்கி இல்லை. அதாவது இப்போ எம்எஸ் இருந்தாங்க, எம் சுப்புலட்சுமி, முறையாக இசை பயின்று அவங்க ஐநா சபையில் போய் தமிழில் அவங்க பாடினாங்க. அதில் அர்த்தம் இருக்குது. தெருப்பாடகி ஒருத்தி நான் போய் ஐநா சபையில் பாடுவேன்னு சொன்னால் எப்படி? அப்படி தான் பிரேமலதா பேசுகிறது இருக்குது. தெருப்பாடகி நான் போய் ஐநா சபையில் பாடுவேன்னு சொல்கிறதுக்கும் பிரேமலதா நாங்கள் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்போன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. திமுக தலைவர் கருணாநிதி பழம் நழுவி பாலில் விழுந்தது வந்து விடுவார் என்றெல்லாம் மடிப்பிச்சை கேட்கிற நிலைமைக்கு வருகிறாரே, அது என்ன ஸ்ட்ராட்டஜி? அவர் எப்படியாவது தானும் தான் பிள்ளையும் வந்துடணும் ஆட்சிக்குங்கிறதுக்காக ஆசை வெட்க மரியாதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். யார் காலையாவது விழுந்து எத்தனை ஆளுகளை சேர்க்க முடியுமோ சேர்த்து தான் உறுதியாக எப்படியாவது இந்த நேரத்தில் ஆட்சியை பிடிச்சிடணும், தான் குடும்பம் திரும்ப வந்துடணும் அப்படிங்கிற அந்த பதவி வெறியில் தான் அவர் அப்படி சொல்கிறார ஒழிய, தான் குடும்பம் தான் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மீண்டும் தாங்க வந்துடணும். அதுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா மேலே ஒரு வெறுப்பு, ஒரு பகை உணர்வு அதை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் அதை வச்சு வரணும். அந்த எதிர்த்தரப்பு வாக்குகள் பிரியாமல் இருக்கிறதுக்காக எத்தனை கட்சிகளை சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கணும். வேறு யாரும் வராதனால விஜயகாந்தாவது வருவாருன்னு அவர் எதிர்பார்த்தார். விஜயகாந்த் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். ஆக பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். அதுதான் இப்போ கருணாநிதிக்கு நடக்கிறது. இளைஞர்கள் இந்த அரசியலை, இந்த தேர்தலை எப்படி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த தேர்தல் தெளிவாக இருக்குங்க. என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா, இந்த கட்சி, இந்த இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு போதும். தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் நிறைவேற்றுவதற்கும் தீர்ப்பதற்கும் இன்றைக்கு இந்த இயக்கம் போதும் என்கின்ற நிலை தான் உருவாகி வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இதர கட்சிகளுக்கு வேலை இல்லை, இதர கட்சிகள் தேவைப்படுகிற அவசியமும் இன்றைக்கு இல்லை. அது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களும் எல்லாருக்குமே தெரியுது. ஆக மற்ற கட்சிகள் இன்றைக்கி தாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் கூட்டணி அது இதுன்னு தன்னம்பிக்கை இல்லாதனுடைய விளைவு. ஒன்று, நல்ல கொள்கைகளை முன் சொல்லி அதற்காக அந்த இயக்கத்தை எடுத்து வரணும், இல்லை நல்ல தலைவர்கள் இருந்து அந்த இயக்கம் வளரணும். எதுவுமே இல்லை இன்றைக்கி எதிர்கட்சிகள்னு பார்த்தா. அதனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. பட் என்னை பொறுத்தவரையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தேர்தலோடு பல அரசியல் கட்சிகள் காணாமல் போயிடும். அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தெளிவு பிறக்கும். திமுகலாம் இனிமேல் தேராதுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியிலே எதிர்க்கட்சியாகவும் தமிழ்நாட்டிலே ஆளுங்கட்சியாகவும் தொடரும். அதற்கான வாய்ப்பு தான் இந்த தேர்தல் மூலம் நமக்கு தெரியுது. இன்றைய முதலமைச்சரின் அரசியல் பார்வையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அரசியல் என்றால் அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு, மதத்துக்கு, இனத்துக்கு, மொழிக்குன்னு இருக்கணும். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் சமமாக பாவித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடணுங்கிற உணர்வு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்டு. யார் மீதும் வெறுப்பு கிடையாது. இப்போ மற்றவங்கள்லாம் எடுத்தீங்கன்னா எதையாவது ஒரு பிரிவின் மேலே வெறுப்பு பகையை உருவாக்கி தான் ஒரு அரசியல் நடத்தணுங்கிற நிலைமை. எந்த கட்சி எடுத்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டில். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு மாடர்ன் லிபரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற ஒரு அரசியலை தரக்கூடிய சம வாய்ப்பு, சம வாழ்வு, ஏழை எளிய மக்களுக்கு உயர்வு, இதை போல் அடிப்படையான கொள்கைகளை வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் பொதுவாக இயங்கக்கூடிய இயக்கமாக, அரசியல் இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலுவடைந்து வளர்ச்சி பெற்று வருகிறது. அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதனால தான் சொன்னேன், ஒரு நல்ல வீடு இருக்கிற பொழுது அந்த வீட்டில் தான் இருப்போமே ஒழிய அதை விற்றுட்டு எங்கேயாவது போய் ஒரு குடிசையில் இருக்கணுங்கிற அவசியம் என்னத்துக்கு இருக்குது, என்னத்துக்கு நமக்கு? இப்போ மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவங்க ஒரு பொது நிறுவனமாக செயல்படுறாங்க. 24 மணி நேரமும் அவங்க ஓய்வெடுக்கிற நேரமோ மீதி வேறு என்ன சிந்தனை இருக்குது அவங்களுக்கு? இது மக்களை பற்றிய சிந்தனை தான் அவங்களுக்கு இருக்குது.
ஆனால் மற்ற தலைவர்களுக்கு 1000 சிந்தனைகள் வெவ்வேறு சிந்தனைகள் இருக்குது. அதனால் அந்த தனித்தன்மை வருது. என்ன அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கு பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள்ங்கிறத வேறு எல்லாரையும் விட அவங்க நல்லா அறிவாங்க. அதனால் அவங்க ஒன்று ஒன்று சிந்தித்து அவங்களுக்காக என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் படிப்படியாக செய்து கொண்டே வருகிறார்கள். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தாய்மார்கள் வாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்கள தவிர வேறு யாருக்கும் போகுது அந்த நிலைமை தான் இருக்குது. இந்த விமென்ஸ் எம்பவர்மெண்ட் அதை இந்த ஆட்சியை போல வேறு ஆட்சி செய்திருக்கிறதா? இப்போ கூட பாருங்களேன், 50% ஒதுக்கீடு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தானே தந்திருக்காங்க. இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது. 33% ரிசர்வேஷனே பார்லிமெண்ட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சட்டமன்றத்தில் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு அதிகாரம் நம்மளுக்கு இருந்ததுன்னு வைங்க, இப்போ மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கேயே 50% இந்நேரம் சட்டம் நிறைவேற்றி இருப்பாங்க. ஏன்னா சமுதாயத்தில் பாதி பேர், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆண்மகன் படிக்கிறான் என்றால் அவன் மட்டும்தான் படிக்கிறான், ஆனால் ஒரு பெண் படிக்கிறாள் என்றால் அந்த குடும்பமே படிக்கிறது என்று சொல்வார்கள். ஆகவே தாய்மார்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் இருக்கிறதே அது அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு உதவி ஆகும். அதை உணர்ந்து பெண்கள் வன்னுடைய முன்னேற்றத்தில் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நீக்கி அவர்களையும் சமவாழ்வுக்கு கொண்டு வருவதில் தனி அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுவதில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசு இந்தியாவுக்கே இன்றைக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அதாவது பல தலைவர்கள் இருந்த கட்சியை 3 நபர்கள் கொண்ட கட்சியாக மாற்றியவர் கருணாநிதி. இன்றைக்கு அவர் மகன், அவர் மகள் என்று சுருங்கிவிட்டது. இன்னொரு கட்சியோ 3 பேர் கொண்ட கட்சி, கணவன், மனைவி, மைத்துனன். இந்த 3 நபர் கட்சிகள் இணைய பார்த்தாங்க, இணையலை. இந்த 2 பேரும் தமிழக அரசியலுக்கு எவ்வளவு தீங்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜனநாயகம்னா நம்ம எல்லாரும் சமம், எல்லாருக்கும் சம வாய்ப்பு. ஆனால் இவங்க கட்சியில் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவன் தான் எம்எல்ஏ ஆகலாம், இவங்க குடும்பத்தில் தான் முதல் மந்திரிகள் வரலாம். அப்படின்னா இது எப்படி ஜனநாயகத்துக்கே நேர் எதிரான ஒரு அரசியல் கட்சிகள்லையா? நாம் இவற்றை தீய சக்திங்கிறோம். இவர்கள் அழிக்கப்பட வேண்டியது. தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு தூய்மையான அரசியல், நேர்மையான அரசியல் வரணும்னா இதை போல் அசிங்கமான ஒரு அரசியல் கட்சிகள்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் வர்றப்போ தேர்தலில் பார்க்க போகிறீங்க, கூட்டணி சேர்றது கூட நான் சொல்கிறேன், எல்லா கட்சிகளும் கூட்டணி வைக்கின்றன, அகில இந்திய அளவிலும் சரி. இது அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது தான் முக்கியம். அதாவது மேகங்கள் கூடினால் மழை பெய்யும், காகங்கள் கூடினால் இருக்கிறத பங்கு போட்டுக்கொள்ளும். அதனால் கூட்டணி என்பதே வெற்றி தேடித்தரக்கூடியதல்ல. அந்த கூட்டணி மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று பார்த்தால் இவங்க எத்தனை பேர் கூட்டணி வைத்தாலும் அது ஒன்றும் எடுபடாது. 2011 சட்டமன்ற தேர்தலை நாம் சந்தித்த போது தமிழகம் இருட்டில் கடந்தது. இன்றைக்கு மிகை மாநிலமாக மாறி இருக்கிறது. ஒரு யூனிட் பவர் கூட உற்பத்தி செய்யவில்லை என்று இடதுசாரிகள் பேசுவது எந்த வகையில் நியாயம்? அதாவது மார்க்சிசம்ங்கிறதே அறிவியல் ரீதியான ஒரு அமைப்பு, அது அந்த கொள்கை. ஆனால் நம்ம ஒரு மார்க்சிஸ்டுகளுக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ பாருங்கள், மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸோட கூட்டணி, கேரளாவில் காங்கிரஸ் எடுத்து எலெக்ஷன் நிற்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? அதே மாதிரி அவர்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, எதிர்காலத்தில் தாங்க ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் வளரணும், அதுக்கு மற்ற உதிரி கட்சிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வச்சு பேசி கீசி போராட்டம் நடத்தினா வளர முடியும்னு பார்க்குறாங்க. அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த விதையை எங்கு போட்டால் முளைக்கும் என்பது சாதாரண விவசாயிக்கு தெரியும், அது கூட நம்ம கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியவில்லை. அதாவது மக்களை மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அலசி ஆராய்ந்து அதற்கு அறிவியல் ரீதியாக என்ன தீர்வுன்னு பார்த்து அதற்கேற்ப இயங்கினால்தான் சரியாக வரும். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரண மக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய, ஒர்க்கிங் கிளாஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்களே, அந்த மக்களுடைய இயக்கமாக இருப்பது இந்த இயக்கம் தானே. அவர்களுடைய உயர்வுக்கு பாடுபடுறது தான் ஒரு கட்சியினுடைய நோக்கமாக இருக்கணும். ஃபார்-ஃபெச்ட், லிபரேட்டட், ஒரு மெச்சூர்டு பார்ட்டியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை உதறிவிட்டு வந்த கட்சி அதிமுக என்று பார்க்கிறேன். நீங்கள் எப்படி? அதான் கரெக்டு. அதாவது பரிணாம வளர்ச்சி. அறிஞர் அண்ணா அவர்கள் பரந்த உள்ளத்தோடு என்ன பண்ணார், எல்லாரையும் சேர்த்து, ஒரு பக்கத்தில் ராஜாஜி, இன்னொரு பக்கத்தில் ராமமூர்த்தி, சிபிஎம், எல்லாரையும் சேர்த்து வச்சு, ஆமாம், எல்லாரையும் சேர்த்து வச்சு அவர் கொண்டு வந்தார். ஆனால் அதற்கு
பிறகு கருணாநிதியினுடைய தலைமை வந்த பொழுது அவர் என்ன பண்ணார், நாவலர் நெடுஞ்செழியனை எதிர்க்கிறதுக்காக அவரை முதலியார்னு சொல்லி தான் மிக பிற்பட்ட இனத்தை சேர்ந்தவன் சொல்லி திமுகவிலேயே ஒரு ஜாதி பிளவை கொண்டாந்தார். 1969 நாவலர் நெடுஞ்செழியன் வரவேண்டியதை தடுக்கிறதுக்கு கருணாநிதி பயன்படுத்திய உபாயமே என்னன்னா, தாம் மிக பின்தங்கிய சமுதாயத்தை, அதுவரையிலும் அந்த கட்சியில் ஜாதி வேறுபாடு இல்லை. புரட்சி தலைவர் அவர்கள் வெளியே வந்த பொழுது புரட்சி தலைவரை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் நேசித்தாங்க. அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஏழைகளுடைய உயர்வு அப்படிங்கிறதுனால அப்படி வந்தார். இன்றைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை ஒரு நவீனமயமாக்கிட்டாங்க. இந்த லிபரலிசம், ஃப்ரீடம் அண்ட் டெமோக்ரஸி. இப்போ 21ஆம் நூற்றாண்டில் உலகம் பூரா அரசியல் கட்சிகள் ஒரு தனிநபர் சுதந்திரம், தனிநபர் சமத்துவம், எல்லாருக்கும் சம வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மாடர்னைஸ் ஆகிட்டுது பாலிட்டிக்ஸு. லிபரலிசம் அண்ட் டெமோக்ரஸி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கேயோ இருக்கிறவர் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆக முடியும். ஆக அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான நிறுவனமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு தனிப்பட்ட இனத்துக்கோ ஜாதிக்கோ சொந்தம் என்று யாரும் உரிமை கொண்டாட முடியாது. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறாங்க. விஜயகாந்தை எல்லாம் ஒரு சக்தியாக நினைக்கிற அளவுக்கு அந்த சக்தியை உருவாக்கி கொடுத்தது அதிமுக தலைமை தான். விஜயகாந்தை பொறுத்த வரையில் அவர் நான் கூட இருந்ததுனால சொல்கிறேன், அவரால் அரசியலை நடத்த முடியாதுங்க. அவரை பயன்படுத்தி அவருடைய மைத்துனர், அவருடைய மனைவி, அந்த குடியாத்தம் குடும்பம் இருக்க, அவங்க ஒரு கொள்ளை அடிக்கலான்னு பார்க்குறாங்க. எப்படியாவது மக்களை ஏமாற்றி அவருக்கு இருந்த அந்த விளம்பரத்தை வச்சுக்கிச்சு ஆட்சிக்கு வந்தால் ஒரு மிகப்பெரிய கொள்ளை, ஒரு 30-40 கோடி அடிக்கலான்னு பிளான் பண்ணி பண்ணுறாங்களே ஒழிய அது ஒன்றும் எடுபடாது. பிரேமலதாவோ எல்லோரும் என்ன பேசுகிறாங்க, இவங்க அது தப்பு பண்ணிட்டாங்க, இது தப்பு, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பேசுகிறாங்களா? இந்த நாட்டு மக்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்ல முடியுதா? வறுமையை போக்குறதுக்கு என்ன திட்டம், வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குறதுக்கு என்ன திட்டம், இலங்கை தமிழர் பிரச்சனையில் என்ன இவங்க வச்சுருக்காங்க, காவிரி பிரச்சனையில் என்ன, முல்லை பெரியாறில் என்ன, பாலாற்று பிரச்சனை பற்றி என்ன, ஒன்றும் சொல்ல தெரியலையே. இவங்க என்ன, அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க, இங்கே ஊழல் பண்ணிட்டாங்க, அது யார் மேலே வேணாலும் எந்த கட்சியில் மேலே வேணாலும் நம்ம சொல்லலாம். இதை சொல்லிவிட்டு நீங்கள் ஆட்சிக்கு மறுபடியும் கொள்ளை அடிக்கணும். நீங்கள் வர்ற பொழுதே கொள்ளை அடிச்சுக்கிட்டு வரீங்களே, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். அதனால் என்னை பொறுத்தவரையில் அரசியலில் இருக்க தகுதியற்ற சில கட்சிகள் தமிழ்நாட்டில் உதிரி கட்சிகள் இருக்கின்றன. பிஜு பட்நாயக் எம்ஜிஆரையும் கருணாநிதி சேர்க்க வந்தபோது ஒரு நிபந்தனை, நீங்கள் முதலமைச்சராக இருங்க, கட்சி பதவி விட்டு கொடுங்கன்னா அதுக்கு ஒரு பாட்டில் விஷத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னார். ஆமாம், கருணாநிதி. அவருக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் ஆட்சி முக்கியமாக கட்சி முக்கியமாக? ஏனென்றால் இந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக சொல்கிறார்கள். எது அவர்களுக்கு முக்கியம்? அவங்களுக்கு பணம் தாங்க முக்கியம். அதாவது ஆட்சி கட்சி எல்லாமே பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள், மீன்ஸ் டு அன் எண்டுன்னு சொல்கிற மாதிரி பணம் தான் முக்கியம். இப்பயே 1000 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுருக்கிறாங்க, மறுபடியும் வந்தால் இன்னொரு 1000 தலைமுறைக்கு சேர்ப்பாங்க. அது எந்த துறையை விட்டு வச்சாங்க? அவங்க கருணாநிதியோ அவர் குடும்பத்தினரோ ஆட்சியில் இருந்த பொழுது எந்த துறையை சுதந்திரமாக இயங்க விட்டாங்க? சினிமா துறையை இயங்க விட்டாங்களா? பத்திரிகை துறையை இயங்க விட்டாங்களா? ஊடகத்துறையை இயங்க விட்டாங்களா? அரசியலில் இயங்க விட்டாங்களா? நீதிமன்றங்களை இயங்க விட்டார்களா? கல்லூரிகளை இயங்க விட்டார்களா? பல்கலைக்கழகங்களை இயங்க விட்டார்களா? எல்லாத்துலேயும் அவங்க ஆதிக்கம் தானே. ஆக்டோபஸ் மாதிரி இருந்தது. அதெல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் விடுதலை பெற்று தந்ததே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு தேர்தல் மூலம் தானே. இல்லைன்னா எப்படி அந்த விஷ விருட்சத்தை நாம் வெட்டி வீழ்த்தி இருக்க முடியும்? விஜயகாந்த் அவர்கள் இப்படி ஒரு மாற்று முடிவு எடுத்து இந்த ஆட்சியை எதிர்க்க வேண்டும் என்ற போது நீங்கள் அதற்கு உடன்படவில்லை. நீங்கள் உடன்படாமல் அதிமுக தான் சரி என்று தீர்மானிக்க என்ன காரணமாக இருந்தது? அவர் தன்னை பற்றி ரொம்ப ஓவராக நினைக்கிறார் விஜயகாந்த். உண்மையில் அந்த 2011 தேர்தலில் நாங்கள் கஷ்டப்பட்டு கூட்டணி போடலைன்னா, அவர் தனியாக அன்னைக்கு நின்று இருந்தார்னா, அதிமுக எல்லாமே நின்று இருந்தார், அவரே தோற்றுருப்பார். ஒரு ஆள் கூட ஜெயிச்சிருக்காது, அங்கீகாரம் கிடச்சிருக்காது, அரசியலே நடத்தியிருக்க முடியாது. அதனால தான் அது கஷ்டப்பட்டு நம்ம கூட்டணி போட்டோம். திமுகவை வீழ்த்தக்கூடிய ஆற்றல்
அதிமுகவுக்கு தான் இருந்தது. கருணாநிதியை வேரோடு வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆற்றல் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுக்கு தான் இருந்தது. அது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆகையினால் ஓடுற ரயிலில் நாம் டிக்கெட் வாங்கி ஏறணும், அதுதான் உண்மை. அது தெரியாமல் அவர் ஆழந்தெரியாத காலை விட்டுட்டு அவர் என்ன நினச்சிக்கிட்டார், நம்ம எதிர்க்கட்சி தலைவராகிட்டோம், அடுத்தது நம்ம முதலமைச்சராக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு என்ன இருக்கிற முதலமைச்சரை குறை சொன்னால் தாக்கினா தான் முதலமைச்சராக முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார். நான் சொன்னேன், நம்ம அதிமுகவை எதிர்த்து வரல, தேமுதிக தோழமை கட்சியாக இருந்து வந்திருக்கிறோம். எதிர்க்கட்சியாக நாம் இருந்தால் கூட இந்த ஆட்சி வரக்கூடாது என்று நாம் நாட்டு மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தவர்கள் அல்ல. உண்மையிலே அந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு பிரச்சாரம் செய்தது திமுக தான். ஆக நாம் ஒரு ஆக்கபூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க, அதிமுக ஆளுங்கட்சி பரவாயில்ல, விஜயகாந்த் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு எதிர்க்கட்சிங்கிற பொழுது திமுக இடத்த நம்ம பிடிச்சிருக்கலாம், ரெண்டாவது இடத்த. அதுதான் முறையானது. அது என்னுடைய அப்ரோச் அணுகுமுறை. நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனாக இருக்கணும்னு. ஆனால் இவர் என்ன நினச்சார், கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன்லாம் கிடையாது. 2016 நான் தான் முதலமைச்சர். இந்த சினிமாவில் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்த்து வந்த ஹீரோவான மாதிரி அரசியல் நினைச்சார். ஆமாம், சினிமாவில் ஒரு பெரிய மாபெரும் கோயிலை ஒரே கட்டிடுவீங்க ஒரே நாளில். ஆனால் உண்மையான கட்டடத்தை கட்ட முடியுமா? அங்கே செட்டு போட்டுடலாம் முடியுமா? அது விவரம் தெரிய வேணாமா? இப்போ நீங்கள் என்ன பாருங்கள், அந்த கட்சி இந்த தேர்தலோடு முடிஞ்சிடும், அதனுடைய கதை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஏன்னா அது அப்போவே முடிஞ்சிருக்க வேண்டியது 2011. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவும் இடம் கொடுத்து எல்லாம் பண்ணி செய்தாங்க. இனிமேல் அந்த கட்சி யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த தேர்தலில் நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க பல கட்சிகள் காணாமல் போகும்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்டெரும்பமானது போனது காரணம் 71 தேர்தல் 10 சீட் பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அசம்பிளியில் ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் கொடுக்காதது அது இந்திரா காந்தியும் ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கு முள்ளிவாய்க்காலில் 2009 கொத்து கொத்தாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கருணாநிதி வேடிக்கை பார்த்தார். இந்த ராஜீவ் கொலையாளிகளில் 7 பேரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிறார்கள். காங்கிரஸ் இதை எதிர்க்கிறது. ஆனால் அந்த காங்கிரஸோடு கருணாநிதி கூட்டணி போட்டுவிட்டு முதல்வர் இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்த உடனே 7 பேரை விடுதலை சொன்னு இவர் ஒரு அறிக்கை விடுறாரு. இது என்ன ட்ராமா? மக்களை ஏமாத்தலான்னு பார்க்குறாரு. நான் அதிமுகவை தவிர மற்ற கட்சிகள் தேராதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒரு நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கப்படாது, வீண் குழப்பங்களை தான் உண்டாக்கும். அதனால் பல கட்சிகள் ஒழியணும்னு சொல்லி நான் சொல்லல், திருவள்ளுவரே சொல்கிறாரு. அந்த கட்சிகளில் அந்த தேர்தலோடு ஒழியணும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன், ஒழிக்கிறதுக்கும் பாடுபடுவேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அப்போ சி சுப்பிரமணியன் தலைவராக இருந்தார் 1971. தமிழ்நாட்டில் நிறைய இடம் கேட்டாங்க, கருணாநிதி கொடுக்கல, தனியாக கேண்டிடேட்ஸை அனௌன்ஸ் பண்ணார். அவர் கோச்சிக்குன்னு வெளியே வந்துட்டார். மோகன் குமாரமங்கலம் சேப்பா கெஸ்ட் ஹவுஸில் தான் அது நடந்தது. அவங்க இந்திரா காந்தி இங்கே பெருந்தலைவர் காமராஜர் இங்கே இருந்ததுனால அவங்க எப்படியாவது தான் எம்பி ஜெயிச்சா போகிறோன்னு சொல்லிவிட்டு, சரி நீங்கள் நிற்க வேணாம், எம்பி சீட் இருந்தால் போகிறோம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அது ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ காங்கிரஸினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, முல்லை வாய்க்காலில் இவங்க 2 பேரும் பண்ணது இலங்கை அரசே எதிர்பார்த்தாங்க. இவங்க நிறுத்த சொல்லுவாங்க, கடைசியில் ரொம்ப தகராறு பண்ண வேணான்னு அந்த மந்திரியே சொன்னார், இந்த இலங்கை அரசு சேர்ந்த மந்திரி. ஆனால் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுங்கன்னு டெல்லிக்காரன் காங்கிரஸில் சொல்லித்தான் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று போட்டு நிறைவி முடிச்சிட்டாங்க. எப்படி காங்கிரஸ் இனிமேல் தமிழ்நாட்டில் முளைக்கும்? இப்போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 7 பேரை விடுதலை செய்யணும்னு சொன்னால் அரசியலுக்காக, ஆதாயத்துக்காகங்கிறாங்க. இன்றைக்கி அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே விடுதலை செய்தாங்களே, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த உடனே விடுதலை செய்தாங்களே. அப்போ உள்ள காங்கிரஸ் அரசாங்கம் தான் அதை தடுத்தது போய். அன்றைக்கே நம்ம அந்த முடிவை எடுத்தோம்.
சரின்ட்டு அப்புறம் இப்போ இன்றைக்கி இந்த முடிவு எடுக்கிறோம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஆய்வு இருக்குது. இங்கே திமுக என்ன சொல்லுது, அவங்கள விடுதலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அவங்களோட கூட்டணி கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் டெல்லியில் பார்லிமெண்ட்லேயே கத்துறாங்க. இதானே இவங்களுடைய யோகியதை. ஆக தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ தமிழுக்கோ ஒரு எதிரான துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டணி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி. அவங்க எப்படி இந்த தேர்தலுங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்க முடியும்? தமிழர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால தான் சொல்கிறேன், இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கட்டமாக நான் கருதுகிறேன். அதிமுகவை தவிர வேறு கட்சிகள் தேவையில்லை. ஏதோ ஒரு அசம்பாவிதத்தினால் சில வாக்குகளை பெற்ற கட்சிகள் தாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று கற்பனையில் இருப்பதற்கு விஜயகாந்த் கட்சியின் இந்த தேர்தல் தோல்வி ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா? இல்லை, விஜயகாந்த் கட்சின்னு இல்லைங்க. விஜயகாந்த் கட்சி க்ளோஸ் ஆக போகுது. இன்னும் பல கட்சி. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, அதிமுக திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் வரணும். அது ஒரு ஸ்பேஸ், அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டுக்கள் இருக்குது. அதை இன்றைக்கி எத்தனை பேர் பங்கு போடுறாங்க? விஜயகாந்த் கட்சி பங்கு போடுது, பாட்டாளி கட்சி பங்கு போடுது, மக்கள் நல கூட்டணி பங்கு போடுது. இருக்கிற ஒரு 10-20 சதவீதத்தை எத்தனை பேர் நீங்கள் கூறு போடுறீங்க? இப்போ அதிமுக திமுக வாக்கு வங்கி போக மற்ற வாக்குகளின் சதவீதம்னா என்ன, எவ்வளோ இருக்குது, அது எத்தனை பேர் பங்கு போடுறீங்கன்னு பார்த்தாலே எப்படி இந்த கட்சிகளுக்கு எதிர்காலம் இருக்கும்? சாதாரண 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கேட்டாலே சொல்லுவான் இதெல்லாம் அவுட் ஆகிடும். 7வது முறையாக மீண்டும் இன்றைய தமிழக முதல்வர் பதவியேற்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லைங்கிறீங்களா? ஆமாம், நான் 7வது முறை இல்லை, 8வது முறை 9வது முறை எத்தனை முறை வந்தாலும் என்னை பொறுத்தவரையில் நான் மனதார நம்புவது, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யவும், அவர்களுக்காக பாடுபடவும், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும், அவர்களுடைய எதிர்காலத்திற்கு வேண்டியனவற்றை ஆற்றவும் ஒப்படைத்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக அதிமுகவும் மாபெரும் தலைவராக மாண்புமிகு புரட்சி தலைவியும் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அந்த நிலையில் மாற்றம் வராது. இந்த கேப்டன் கப்பல் ஒரு தமிழகத்தில் ஒரு கேலி கூத்தாக இருந்து கொண்டு மற்ற கட்சிகளும் தங்களை கேலி பொருளாக அரசியல் களத்தில் இந்த தேர்தலில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. வணக்கம். வாழ்க. நேயர்களே, மீண்டும் நடந்தது என நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.